எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பரங்கிக்காயில் சூப் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். பரங்கிக்காயில் எப்போதும் சாம்பார் பொரியல் இப்படி தான் பண்ணியிருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் எல்லோ பம்கின்னும் சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்கான்னு சொல்லுவோம். இதில் சீடு எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டரில் தாளிச்சிங்கனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். இது சீக்கிரமே வெந்துடும். ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பூசணிக்காயெலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் மிளகையும் இதோடையே ஆட் பண்ணிடலாம். முழு மிளகாய் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா நல்லாவே இருக்கும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. நல்லா ஆறிக்கிட்டும், ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபுல்லாகவே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பரங்கிக்காயில் ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது இந்த பரங்கிக்காய் சூப்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் வேணும்னா இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு திக்னஸாக இப்படியே குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பசங்களுக்கு கொடுக்குறோம்னா நம்ம மேலே டாப்பிங்கில் க்ரீம் ஊற்றிக்கோங்க, நல்லாவே ரிச்சாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே சூப்புக்கெல்லாம் ஃபஸ்ட்டே சால்ட்டும் பெப்பரும் குறைச்சலாக ஆட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கப்பில் ஆட் பண்ணிக்கினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமியான பரங்கிக்காய் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பரங்கிக்காயில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சூப்பு வச்சு பாருங்கள். அப்புறம் வாரம் வாரம் சூப்பு கேட்பாங்க பசங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.